திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 5ஆம் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா ராஜாய சாமசையா வாங்க. சிவாயனம். சாம்பசிவையா நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேநாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாளி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி, திருவாளவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவநாயனார் கழலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றியா. செல்வம் அம்மா படிங்க. திருக்கதவம் திறப்பதற்கான பாட்டு. அருள் பெருகு. அருள் பெருகு பற்றி. ஆமா, படிங்க. அருள் பெருகு தனிக்கடலும், அடுத்து அதை ஒட்டி சரி பற்றம்மாள் அருள் பெருகு படிங்க. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திரு அருளும் எனவும் கோடி, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. ஐயா கதவு பாட்டு பாடிடுவோங்க ஐயா.
படிக்கிட்டு செல்வம்மா படிங்க. நன்றிங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்ற பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். படி சித்ரா இ. ஐயா எத்தனாவது பாட்டுங்க? திருப்பள்ளி எழுச்சி படிங்கம்மா. 5வது பாட்டு படிங்க. 5ங்களா? திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்குல் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 5ஆம் திருமுறையில 9வது திருப்பதிகம் திருமறைக்காடு. இது பண் திருக்குறுந்தொகை. பகற்பண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12 மணிக்குள்ள மணி 9:36 10:48 நேரத்துல இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே 125வது தலமாக திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கிழக்கே அமைந்துள்ள இத்தலத்திலே இறைவன் மறைக்காட்டீசர், அம்மை யாழை பழித்த மொழியம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரச புராணத்திலே 283. ஆண்ட அரசும். நன்றிங்க. சேக்கலார் எழுதிய புராண பாடல் வரிசை 283. திருச்சிற்றம்பலம். ஆண்ட அரசும் பிள்ளையாருடனே அங்கன் இனிதமர்ந்து பூண்ட காதல் பொங்கியல வாய்மூர் அடிகள் போற்றி மூண்ட அன்பின் மொழிமாலை சாத்தி ஞான முனிவரோடு மீண்டு வந்து திருமறைக்காடு எய்தி விமலர் தாள் பணிந்தார். நன்றிங்க. திருமறைக்காட்டில் சொல்ல ஆண்ட அரசும் அது பூண்ட காதல் அன்பினால் அந்த மொழிமாலை சாத்தினார் என்று சொல்லி இந்த பாட்டுல பெருமானை முதல் பாடலையே காதல் செய்து கருதப்படும் அவர். காதல் என்ற சொல்லுக்கு அன்புன்னு பேர். அதுக்கு வேற மாதிரிலாம் இப்ப பொருள் கொண்டுட்டாங்க. ஆனால் உண்மையான சொல் காதல் என்றால் அன்பு. காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி அந்த சொல்ல இந்த இடத்துல அருமையா பயன்படுத்தார். ஓதமால் கடல் பாவி உலக ஓதமால் கடல் பாவி உலகெலாம் மாதரார் வலங்கொள் மறைக்காடாம் காதல் செய்து கருதப்படும் அவர் பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே. பெருமானை வலம் வந்தால் நம்முடைய பாவம் பறையும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பூக்கும் தாழை 2வது பாட்டு. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். பூக்கும்
ஆக்கும் தாழை புரணி அருங்கலாம் ஆக்கம் தானுடை மமரை காடரோ ஆக்கும் காண்பறியேர் அடியாதம்மை நோக்கி காண்பதூரம் பணி செய்யிலே நோக்கி காண்பதூரம் பணி செய்யிலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஆக்கும் காண்பறியீர் அடியார் தம்மை நோக்கி காண்பது நும்பணி. அடியாருடைய பணி தொண்டு செய்வது, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. வாழ்க வாழ்க. பொன்னை ஞாழல் புரணி உலகலாம் அருகலாம் ஞாழல் புரணி அருகலாம் மண்ணினார் வளம் கொள் மறை காடரோ அன்னமென் நடையாளை ஓர் பாகமா சின்ன வேடம் உகப்பது செல்வமே சின்ன வேடம் உகப்பது செல்வமே. ஆக அங்க இங்க மண்ணினார் வளங்கொள் மறைக்காடல் என்று பெருமானை வலம் வந்து வணங்குதல நமக்கு நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது அட்ட மாமதம். அடியன் பாடுறியா? அட்ட மாமல சூடி ஆடும்போடு வட்ட புஞ்சடை மாமரை காடரே நட்டம் ஆடி நாள்மறை பாடியும் இட்டமாக இருக்கிடம் இது நட்டம் ஆடியும் நாள்மறை பாடியும் இட்டமாக இருக்கும் இடம் இதோ. சிவாயம். பெருமானுக்கிடம் ஆடலும் பாடலும் நட்டம் ஆடியும் நான்மறை பாடியும் என்று ஆடலையும் பாடுதலையும் காட்டுகிறார். ஆடுதல் என்பது ஆண்மையின் அடையாளம், பாடுதல் என்பது பெண்மையின் அடையாளம்னு சொல்லுவாங்க. ஆக பெருமான் சிவம் சக்தியாக இருந்து நமக்கு அருள் செய்கிறார். வாழ்க. நெய்தல் ஆம்பல். 5வது சாம்பசிவையாவாங்க. நெய்தலாம்பல் நிறைவயல் சூழ் தரும் மெய்யினார் வளங்கொன்மறை காடரோ தையல் பாகம் கொண்டீர்கவர் புன்சடை பைதல் வெண்பிறை பாம்புடன் வைப்பதே. நன்றி. ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாதையோ அக்கையார் பயனன். இந்த உடம்பின் பயன் பெருமானுடைய திருக்கோயிலை வலம் வருது என்பதை இந்த பாட்டிலும் சொல்றார். மெய்யினார் வளங்கொள் மறைக்காடரோ என்று. வாழ்க வாழ்க. அடுத்து துஞ்சும் போதும். சதானந்தன் ஐயாவா. திருச்சிற்றம்பலம். துஞ்சும் போதும் துயிலின்றி ஏத்துவார் வஞ்சின் இவளம் கொள்மறை காடரோ பஞ்சின் மெல்லடி பாவை பாலி கொணர்ந்து அஞ்சி நேற்பதும் ஐந்தலை நாகமே அஞ்சி நேற்பதும் ஐந்தலை நாகமே. திருச்சிற்றம்பலம். துஞ்சும் போதும் துயிலின்றி ஏத்துவார் என்பது நாம் செய்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பேரு. இரவுல 11 மணி வரைக்கும் தூங்காம இருந்து பெரியவரம் படிக்கிறோம். காலையில் துயில் எழுந்து திருமுறை தமிழோசை பண்றோமே. இந்த நிகழ்ச்சியை ஞான அப்பர் சாமி அந்த காலத்திலேயே கற்பனை பண்ணிருப்பான போது. அதனால நம்முடைய நிகழ்ச்சியை நினைக்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. துஞ்சும் போதும் துயிலின்றி பஞ்சமின்றி வளங்கொள்வார் வரைக்காடரோ. வரைக்காட்டு பெருமானை வளம் கொள்வதற்காக அடியார் பெருமக்களா நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கோம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருவினார் செல்வமல்கு. வேலரசி அம்மா. சிவாய நம. திருவினார் செல்வ மல்கு விழாவணி மறுவினார் வளங் பொன்மறை காடரோ
உருவினாலுமை மங்கையோர் பாகமாய் மறுவினாய் கங்கையை சென்னி தன்னிலே. திருச்சிற்றம்பலம். மல்கு விழாவணி மறுவினார் வலங்கொள் மறைக்காடரோ என்று சொல்லி இந்த விழாவில வலம் வருது என்பது திருவீதி வலம் வருவது ஒன்று, இன்னொன்று விழாவில இந்த இது நாதஸ்வர வாசியம் போறவங்க கடைசியா அந்த விழா அந்த அந்த இது முடியும் போது பெருமானை சுத்தி வந்து வாசிப்பாங்க. அதான் விழாவணி மருவ வலம் என்று சொல்லுவது. வாழ்க வாழ்க. அடுத்து சங்குவன் தலைக்கும் காணல்வாய். சிவசெல்வியம்மா. செல்வியம்மா. எட்டாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே. சங்கு வந்தலை குந்தடங்காணல்வாய் வங்க மார்வலம் கொண்டமரை காடரோ கங்கை செஞ்சடை வைப்பது மன்றியே அங்கையினாளனல் ஏத்தல் அழகியதே அங்கையிலாளனல் ஏத்தல் அழகியதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமான் நீரையும் நெருப்பையும் தாங்கி நிற்கிறான். கங்கையாகிய நீரை தலையிலே சுமந்து நெருப்பாகிய அனலை கையிலே ஏந்து இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. குறை காட்டான். தர்ஷன் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். படிராஜா. குறை காட்டான் விட்ட தேர் குத்த மாமலை இறை காட்டி ஏடு தாண்டலை ஈர்ந்தும் மறை காட்டானிரை ஊன்றலும் வாய்விட்டான் இறை காட்டாயம் பிறனுன்னு ஏத்தவே. மறைக்காட்டான் இறை ஊன்றலும் வாய்விட்டான் இறை காட்டா எம்பிரான் உனை ஏத்தவே. அப்ப ராவணன் மேல தலையை அமைக்கிறது அவனை அவனுடைய இறப்புக்காக அல்ல, அவனுக்கு இரவாத இன்பம் அன்பு தருவதற்காக என்ற வகையிலே அமைந்த பாடல். அடுத்து அதே திருமறை காட்டிலே நாவுக்கரசர் பெருமான் ஞான சம்பந்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த திருக்கதவை திறப்பிப்பதற்காக அருளச் செய்தப்பட்ட பாடல் இது. பண் திருக்குறுந்தொகை பகற்பண் 4ஆக நாழிகை 10 12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். காவினுடைய தென்கரையிலே 125வது தலமாக திருத்துறை பூண்டிக்கு தென்கிழக்கே அமைந்துள்ள தலம். இறைவன் மறைக்காட்டீசர், அம்மை யாழை பழித்த மொழியம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 268 உள்நீர்மையினால். நன்றிங்கய்யா. உள்நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்தருள அதனாலே பண்ணின் நேரு மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான். தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்க்க திருக்கடை காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்றில்லீர் என்று பாடி இறைஞ்சுதலும். நன்றிங்க. இங்கு உள்ள இறைவன் மறைக்காட்டீசர் என்றால் இறைவி யாழை பழித்த மொழி அம்மைன்னு சொல்லுவாங்க. அதனால சக்தியின் வழியாக சிவத்தை அடைதல் என்ற வகையில ஆரம்பிக்கும் போதே பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ என்று அந்த அம்மா பேரை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார் கதவை திறக்கிறதுக்கு. பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே
கண்காள் காண்மின்களோ என்று கண்ணினால் பெருமானை காண கதவை திண்ணமாக திறக்க வேண்டும் என்று அருளிய பாடல். வாழ்க வாழ்க. அவ ஞான சம்பந்த பெருமான் வேண்ட நாவுக்கரசர் செய்த பாட்டு. வாழ்க. ஈண்டு செஞ்சடை. 2வது பாட்டு. சித்ரா சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஈண்டு செஞ்சடையாக துள்ளீசரோ மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மாக்கதவின் வழி நீக்குமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஆண்ட கொண்ட நீர் அருள் செய்திடும். நீதானப்பா என்ன சூலை தடுத்து ஆண்டாய், அதனாலே நீர் எனக்கு அந்த கதவை திறப்பதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. அட்டமூர்த்தியாகிய அப்பரம். அம்மாள் வாங்க. பட்டம்மாள் வரீங்களா? மூர்த்தியதாகிய அப்பரோ தொட்டர்வான்புறம் சுட்ட சுவண்டரோ பட்டங்கட்டிய சென்னி பரமரோ சட்ட விக்கதவம் திறப்பிம்மினே. சிவாயினவ அட்டை கதவம் திறப்பிம்மினே என்று கதவை கொஞ்சம் சீக்கிரமா தரப்பா, ஞான சம்பந்தர் பக்கத்துல காத்துங்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. அரிய நான்மறை ஓதிய நாவரும். செல்வம் அம்மா. செல்வம். அரிய நால்மறை ஓதிய நாவரோ பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ விரிகொள் கோவன ஆடை விருத்தரோ பெரியவான் கதவும் பிரிவிக்கவே விரிகொள் கோவன ஆடை விருத்தரோ பெரியவான் கதவும் பிரிவிக்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவான் கதவம் பிரிவிக்கவே என்று நீண்ட நாளா சாத்திய கதவு திறக்கணும்னு விண்ணப்பம். வாழ்க. மலையில் நீடிருக்கும். பாலசுந்தரம் வாங்க. லலிதாமா. ஐயா. திருச்சிற்றம்பலம். மலையில் நீடிரு கும்மரை காடரோ கலைகள் வந்திரன் சுங்கழல் ஏத்தாரோ விலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவும் துணை நீக்குமே. விலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவும் துணை நீக்குமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. தொலைவிலா கதவம் திறப்பிப்புமே. இந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இந்த கோயில போய் வழிபாடு செய்யறா இல்ல வழிபாடு செய்தார்கள். இந்த கதவை ரொம்ப நாளா நீண்ட நாளா அடைத்திருப்பதனால பக்கத்துல அபிமுகத்திலே என்று சொல்லி பக்கத்துல ஒரு கதவு சேர்ந்து அந்த வழியா போனாங்க. இல்ல பெருமானை நேர்முகத்திலே காணவன்மல இந்த தொலையா கதவை திறக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். வாழ்க. பூக்கும் தாழை. சிவாய நம்பியா. பூக்கும் தாழை புரணி அருகலாம் ஆக்கும் தன் பொழில் சூழ்மறை காடரோ ஆர்க்கும் காண்பரீரடி கேளுமை நோக்கி காண கதவினை திறவுமே. ஆர்க்கும் காண்பரீரடி கேளுமை நோக்கி காண கதவை திறவுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமானே நேர்முகத்திலே நோக்க வேண்டி இந்த கதவம் திறக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. வெந்த வெண்பொடி. சித்ராமா.
திருச்சிற்றம்பலம்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தரோ அந்த மெல்லி அணிமறை காடரோ எந்தை நீயடியார் வந்து இறைஞ்சிட இந்த மாக்கதவும் பிணி நீக்குமே. நன்றிங்கய்யா. நான் வந்து கும்பிட்டோம் நீ எனக்கு அதுக்காக கதவை தான் சொல்ல. எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சடை, அடியார்களுக்காக நீ இந்த கதவை திறப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். வாழ்க. ஆறு சூடும் அரிமனை காடரும். தாமோதர ஐயாவா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறு சூடும் அணிமறை காடரோ கூறுமாதுமை கீந்த குழகரோ ஏறதேறிய எம்பெருமான் இந்த மாறிலா கதவம் வலி நீக்குமே. ஏறதேறிய எம்பெருமான் இந்த மாறிலா கதவம் வலி நீக்குமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. மாறிலா கதவம் திற வலி நீக்குமே என்று அந்த பெரிய கதவனுடைய கதவை தாழ்பட திறக்குமாறு விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரும். பத்மாவதி அம்மாவா? ஐயா திருச்சிற்றம்பலையா. சுண்ணவெண் பொடி பூசும் சுவண்டரோ பன்னியேறு உகந்து ஏறும் பரமரோ அண்ணலாதி அருமறை காடரோ தின்னமா கதவம் திறப்பிப்பெமினே தின்னமா கதவம் திறமிப்பினே. திருச்சிற்றம்பலம். அந்த திண்ணமான கதவை வந்து திறக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே. உமாமாவா? ஸ்ரீதேவையா வாங்க. ஸ்ரீதேவையா. எத்தனாவது பாடல்? 9வது பாட்டு. 10வது பாட்டியா? 10வது. 5ஆம் திருமுறை 10வது பதிகத்துல 10வது பாட்டு. விண்ணோலா விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணோலா வணங்கும் மறைகாடரோ கண்ணீராலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. நன்றி நன்றி. விண்ணுளோரும் மண்ணுளோரும் வந்து வணங்குவதற்காக இந்த கதவை திறப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அரக்கனை விரலர். இறுதி பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம. அரக்கனை வீரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்று இலி எம்பெருமானீரே சுரக்கும் புன்னைகள் சூழ் மறை காடரோ சரகைக்கதவம் திறம்பிமினே சுரக்கும் புன்னைகள் சூழ் மறை காடரோ சரகைக்கதவம் திறப்பிமினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஒரு வாட்டி 10 வாட்டி கேட்டப்பா. அரக்கனுக்கு அருள் செய்ய நீ எனக்கு அருள் என் மேல இறங்க கூடாதா அப்படின்னு
கேட்கிற மாதிரி அரக்கனை விரலால் அடர்த்த நீர் இரக்கமொன்றிலீர் என்று சொல்லி கரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்கை கதவம் திறப்பிப்பின உடனே தற்குடன் விண்ணப்பிச்சார். அந்த கடைசி விண்ணப்பத்தினாலே அந்த கதவம் திறந்தது என்று சேக்கிழாருடைய வரலாற்றுல காணலாம். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் தலைமுறையிலே 11வது பதிகம் திரு மீயச்சூர். இங்க வந்து திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 - 12 மணி வந்து 9:36 10:47 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது காவிரி தென்கரையிலே 57வது தலமாக இருக்கிறது. மயிலாடுதுறை திருவாரூர் பாதையிலே அமைந்துள்ள இங்க இருக்கிற பெருமான் சகல புவனேஸ்வரர் என்றும் அம்பாள் வந்து மேகலாம்பிகை என்றும் இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாபுரம் 249 சார்ந்தாதம் புகலிடத்தை. நன்றிங்க. திரு மீயச்சூர் இளங்கோயில் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பாடலின் 249 திருச்சிற்றம்பலம். சார்ந்தார் தம் புகழ் இடத்தை தான் தோன்றி மாடத்து கூர்ந்து அரவமுற பணிந்து கோதுயில் தமிழ் தொடை புனைந்து வார்த்தாடும் சடையார்த்தம் பதிபலவும் வணங்கி உடன் சேர்ந்தார்கள் தம் பெருமான் திருவிழி மிளலையினை. நன்றியா. இதுல வந்து மீயச்சூர் இளங்கோயில் என்று போடுறாங்க. இளங்கோயில் போடுறான். நான் இளங்கோயில சொல்லு மேல இல்ல, நான் இளங்கோயில் தான், இந்த இளங்கோயில தான் பாடியிருக்கார். இளங்கோயில் என்பது நான் பெருமானுக்கு பாலாலயம் செய்தல். கருவறையில ஏதாவது திருப்பணி செய்யணும்னா உள்ளுகிற பெருமானுடைய சக்தியை ஒரு கலசத்துல இறக்கி அதை கொண்டு வந்து வேறொரு இடத்துல அந்த அந்த கலசத்திலேயோ இல்ல அந்த பலகையிலேயோ வேற ஒரு லிங்க உருவத்திலேயோ அந்த சக்தியை இறக்கி வைத்தல், அதுக்கு பாலாலயம் செய்தல்னு பொதுவா சொல்லுவாங்க. அப்படி பாலாலயம் செய்வது ஞான சம்பாத நாவுக்கரச பெருமான் இளங்கோயில் என்று சொல்கிறார். அப்படியே அந்த இளங்கோயிலுக்காக அவர் பாடிய, அவர் போன காலத்து அங்க இளங்கோயில் அமைத்திருக்க வேண்டும். அதனால அந்த பெருமானுடைய இளங்கோயிலை பத்தி இங்க பாடி இருக்கிறார். அதனால பெருமானுக்கு கும்பாபிஷேகம் மட்டுமல்ல, இளங்கோயில் செய்வதும் ஒரு செயலாக பெரிய அந்த காலத்தில் அமைந்திருக்கிறார்கள். இதுல வந்து இந்த பாட்டு வந்து நான் கற்பக யூனிவர்சிட்டி இந்த புத்தகம் வாங்கி கையில வச்சிருந்திருக்கேன். அந்த நேரத்துல 2011 14/10/2011 இந்த குன்றத்தூர் பக்கத்துல சிறுகளத்தூர் ஒரு ஊர், அங்க இருக்கிற ராமநாத சாமி கோயில், அங்க திருப்பணி செய்வதற்காக பாலாலயம் பண்ணோம். போய் அந்த பாலாலயம் பண்றதுக்கு எனக்கு அடியனை அழைத்திருந்தார்கள். அங்க போகும்போது இந்த பாட்டை சொல்லிதான் அங்க பாலாலயம் பண்ணி பெருமானுடைய சக்தியை கலசத்துல இறக்க செய்தான். அந்த தேதி அதை குறிப்பிட்டு வச்சிருக்கேன். 14/10/2011 குறிப்பிட்டிருக்கேன். அப்பதான் இந்த பெரிய புராண பாட்டையும் இந்த புத்தகத்துல எழுதி அதுல அந்த குறிப்பு அதை எழுதி வச்சிருக்கேன். அது எனக்கு மலரும் ஞாபகம் வந்தது. தோற்றும் இந்த பாட்டை சொல்லி எல்லாரையும் அந்த பாட்டை பாட வச்சு அதன் மூலமாக அப்பெருமானுடைய ஆற்றலை லிங்கத்திலிருந்து கலசத்தில இறக்கி வெளியில கொண்டு வந்து அந்த அதுக்குன்னு அமைக்கப்பட்ட இடத்துல அதை அந்த நிர்மாணம் பண்ணி இந்த பாட்டை எல்லார் வாயாலையும் பாட வைத்து அதன் மூலமாக பெருமானே, நான் இன்னைக்கு உங்களுடைய உருவத்தை இந்த பாலாலயம் என்று சொல்கிற இந்த இளங்கோயிலை நாங்கள் அமைக்கிறோம். எதற்காகனா சீக்கிரமா இந்த திருப்பணி முடிந்து இந்த திருக்கோயிலை திறக்கணுன்ற விண்ணப்பத்துக்காக இந்த பதிகப்பாறைன்னு சொல்லி எல்லாரையும் பாட வச்சு அந்த செய்தோம். அதை செய்த நாள் 14/10/2012 குறிப்பு எழுதி வச்சிருக்கேன். வாழ்க வாழ்க. பழைய நினைவுகள் 13 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தா. வாழ்க. ஸோ அதுக்கப்புறம் அது கோயில் பெரிய லெவல்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. பாலாயிரம் தான் நாம கும்பாபிஷேகம் பண்ணுறது அவங்க வேற மாதிரி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அது திருப்பணி நல்லா நடந்தது. அதுக்கப்புறம் போய் அங்க பெருமானுக்கு அங்க பக்கத்துல நவகிரகம்லாம் வச்சு அது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் திருகளத்தூர்ல. ஒரு சின்ன மலை, பெருமான் வந்து ராமநாதேஸ்வரர்னு பேர். என்னுடைய தீக்கை குருநான் அவருடைய பேரை கொண்ட ராமநாதன் என்ற அந்த பெருமானுடைய பேரை ஐயா வச்சிருந்தார். ஏன்னா அவங்க குலசேகரப்பட்டிருந்தாங்க. பக்கத்துல ராமேஸ்வரர் ராமநாதர் பேரை அவங்க அப்பா சூட்டியிருக்காரு. அவர் பேர் பரமசிவம், இவருக்கு ராமநாதன் பேர் சூட்டினாரு. அந்த பெயரை தாங்கி அந்த கோயில்
சிற்றம்பலம். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பல உளமியச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர் சடையார்க்கு ஏற்றம் கோயில் கண்டீர் இளங்கோயிலே. கூற்றம் பாய்ந்த குளிர் புன்சடையார்க்கு ஏற்றம் கோயில் கண்டீர் இளங்கோயிலே. அந்த பெருமானுக்கு ஏற்றம் காண்கிற கோயில். என்ன ஏற்றம்? திருப்பணி விரைவிலே நடைபெற்று பெருமானுடைய திருவுரத்தை மீண்டும் காண்பதற்கான பிரார்த்தனையோடு பாடக்கூடிய பாடல் என்று சொல்வார்கள். கும்பாபிஷேகம் பார்க்கறதோட பாலாலயம், அந்த பாலாலயம் என்கிற இந்த இளங்கோயில் அமைத்தலை பார்த்தல் மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, பாலாலயத்துக்கு பல பேரை கூப்பிடுறது இல்லை. என்ன சில விளம்பரம் எல்லாம் கூட பண்ணிடுவாங்க. ஆனால் அதை பார்க்கிற ஒரு புண்ணியம் இருந்தால் அது கூட ஒரு நன்மை தான். அந்த நன்மையின் வழியாக பெருமானுக்கு ஏற்றம் காணுதல் என்ற வகையில, ஏற்றம் நாம் காணுதல்ல, பெருமான் நம்மை ஏற்றம் காண வேண்டும் என்ற வகையிலே விண்ணப்பித்தல். வாழ்க வாழ்க. வந்தனை படைக்கும் அடித்தொண்டர்கள். ஐயா, ஊர்ணீஸ்வரர் கோயிலும் அதே மாதிரி சிறப்பா சீக்கிரம் ஆகியன் போய் உட்காரணும் வேண்டிக்க ஐயா. நான் இந்த பாட்டு பாடினோடனே அவர்தான் நினைச்சு இது பண்ணேன். நான் கூட அதான் நினைச்சேன். ஆனா அது வந்து ஏற்கனவே கற்கோயில் அமைச்சிட்டாங்க. அந்த இவருக்கார உத்தராவதி அந்த அதை அனுப்ப சொல்லி அதை பண்ணிட்டு இருக்கலாம். அவர் என்னமோ அதை விடாப்படியா கோபுரம் கட்டி முடிச்சு அது பண்ணிதான் பண்ணுவேன், ஏன்னா இதுல என்ன பண்ண மாட்டேன்னு அவரு பண்ணிட்டு இருக்காரு. பாவம், அவருடைய முயற்சி வந்து பலிக்கணும்னு அதுக்காக தான் அந்த பாட்டு. கொம்மை வரிமுலை கொம்மரையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் சிறுப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும்பயன் இத்தனை மீன்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டாண்ட. ஆனா இப்ப இருக்கிற ஊரணீஸ்வரர் வந்து அது பாலாலயம் சொல்ல முடியாது. அது வந்து அந்த ஏற்கனவே கோயில் அமைந்த இடம் அப்படியே இருக்குது. அது அவங்க பாலாலயம் பண்ணாம வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாலாலயம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் அதை கொண்டு போய் அந்த கோயில் புதுசா கட்டுற கருவறை கோயில சேர்க்கணும், சீக்கிரம் சேர்க்கணும்னு பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. வந்தனைக்கும் வழி ஞாபகப்படுத்த அந்த ஊர்ல இருக்கிற உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. பார்க்க சொல்லலாம் பெருமாங்க. 18 வருஷமா காத்துன்னு இருக்கேன். 18 வருஷமா. 18 வருஷம் ஆயிடுச்சு. அது அவ்வளவு நாள் வைத்திருக்க கூடாது. ஏன்னா அவங்க திருப்பணி பண்ணி அந்த இது கருவறையை அமைச்சு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா. அந்த கல் இது கல் விமானத்தை ஏத்துனாங்களா, அது 10 வருஷம் இல்லையா? அது 5 வருஷம் ஆயிடுதியா? 6 வருஷம் ஆகுது. ஆமா, 2010 கொரோனாக்கு முன்னாடி இல்லையா? கொரோனாக்கு முன்னாடி அப்பவே அதை கருவறை பண்ண சொல்லி அதை விமானத்தை ஏற்ற சொல்லி அதை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நான் அவர்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டேன். ஆனா அதை விடாப்பிடே இல்லையா, கோபுரம் கட்டாம திருப்பணி நான் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்ட்டார் அவரு. ஆனா அந்த கோபுரம் காலதாமதம். இப்ப எவ்வளவு போயிருக்கு கோபுரம்? அது கோபுரம் ஒரு முதல் நிலை வந்திருக்கியா, முதல் வாசப்படி நிலை வந்திருக்கு. ஒரு நிலை தான் வந்திருக்கு இல்லையா? பேஸ்மெண்ட்லயே ரொம்ப லேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் போடணும் இல்லையா? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு எம்மை தரும்பயன் இத்தனை வெங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன் என்று அங்க அந்த பெரிய புராணம் 5 வருஷம் பண்ணதே அதுக்காகதான். பெருமானுக்கு சீக்கிரமா திருமுறை பாடினால் சீக்கிரம் திருப்பணி நடக்கணும்னு நினைச்சுதான் அந்த பெரிய புராண நிகழ்ச்சியை நடத்துறோம். 2013 2010 வரைக்கும் 6 ஆண்டுகள் அங்க தொடர்ந்து செவ்வாய்தோறும் திருப்பணி நடத்த அந்த பெரிய புராண தொடர் சொற்பொழிவு நடத்தந்தே அந்த திருப்பணி விரைவில் நிறைவேணும் என்ற விண்ணப்பத்துக்கு தான். செவ்வாய்தோறும் அந்த விண்ணப்பத்தை சொல்லி அப்படிதான் முடிச்சோம். அந்த நிகழ்ச்சி முடிவுகள் கூட அப்படிதான் முடிச்சோம். கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும்பயன் இத்தனை மெங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டது. நம்முடைய அந்த தீவினையினால் தான் அது லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெருமான் வந்து அவர் இருக்கிற இடத்திலிருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தீவினையில அது காலதாமதம். நம்முடைய தீவினை கழிஞ்சா அந்த காலதாமதம் இது ஆயிடும், நிறைவேறணும், சீக்கிரம் படி நிறைவேறணும். வாழ்க வாழ்க. ராஜாராணி அந்த நினைச்சிட்டே இருக்காங்க. உங்களுடைய நினைப்பு நிறைவேறும்ட்டு எல்லா அடியாரில் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த பதிகம் படிப்பதன் மூலமா மீண்டும் அந்த பணி விரைவுபடுத்தப்படும் என்பதை நம்ம பெருமானுக்கு விண்ணப்பம் வைப்போம். வாழ்க. இந்த பதிகத்தின் மூலமா
நன்றி நன்றி. கணபதி ஐயா வந்தனைக்கும் வாங்க ஐயா. வந்தனைக்கும் அடித்தொண்டர்கள். கணபதி ஐயா தோற்றம் கோயிலும் படிங்க, வந்தனையும் 2 படிக்கிட்டோம் கணபதி ஐயா. ஏன்னா திருவாதிரை இது வழிபாடு அன்னைக்கு கூட ஐயா வந்தாரு கணபதி ஐயா. சிவாயனம் ஆமா. பெரிய புறம் வழிபாட்டுக்கு. ஆமா ஐயா. கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க்கை. சிவா அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி பத்திரப்புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி தேவதேவம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பல உளவியேற்றோர் கோற்றம் பாய்ந்த குளிர் தடையார் தேற்றங்கோயில் கண்டீரணங்கோயிலே குளிர் புந்தடையார் ஏற்றங்கோயில் கண்டீரணங்கோயிலே கோயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிவா. ரெண்டாவது பாட்டு படிங்க ஐயா. வந்தனை அடைக்கும் படி. வந்தனை அடைக்கும் மழை தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க நின்றவன் சிந்தனை திருத்தும் திருமையற்றோர் எந்தமையுடையாரிலங் கோயிலே சிந்தனை திருந்தும் மியற்றோர் எந்தமையுடையாரிலங் கோயிலே கோயிலே. சிவா திருச்சிரவணம். அடியார்களுக்கு நன்றி ஐயா. சிவா சிவா. வாழ்க வாழ்க. பந்தனை செய்து பாவிக்க நின்றவன் என்று பூரணாம்பிகை உருணேஸ்வரம் விரைவிலே மேல போய் கருவறையில போய் உட்காரணும்னு இந்த நன்னாள்ல பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. அதை நினைவுபடுத்திய ராஜா ராணிக்கும் நம்முடைய நன்றி. வாழ்க. பஞ்ச மந்திரம் ஓதும் பரமனார். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. சரிங்களா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. சங்கரையா வாங்க. சங்கரையா. அம்பலம் அம்பலம் நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஐயா பஞ்சமந்திரம் தானே? ஆமாங்க. பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார். பஞ்சமந்திர மோதும் பரமனார் அஞ்ச ஆணை உரித்தன வாடுவார் நெஞ்சம் வாழி நினைத்திருத்தூர் எந்தமையுடை ஆறுலங்கோயிலே எந்தமையுடை ஆறுலங் கோயிலே. திருச்சிற்றம்பலம். பஞ்சமந்திரம் ஓதும் பரமனான பெருமாளுக்குள் திருநாமாகி அஞ்செழுத்தை ஓதினால் நாம் எண்ணியது நிறைவேறும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக. வாழ்க வாழ்க. நாறு மல்லிகை. மல்லிகா வாங்க. மல்லிகா.
இருக்காங்களா லைன்ல? நடராஜையா நடராஜையா வாங்கய்யா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவாயனம். வாங்கய்யா. 5-11 4வது பாட்டு. ஐயா மீயச்சூருங்களா ஐயா? ஆமாய்யா, மீயச்சூர் இளங்கோயில்னு பேரு. 6வது பாட்டுங்களா? 6வது பாட்டு. நாறு மல்லிகை. இல்லைங்களே, பொன்னங்கொன்றையும் இருக்கு. 4வது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். நாறு மல்லிகை கோவிலம் செண்பகம் வேறு வேறு விரித்த சடையிடை ஆறு கொண்டுகந்தான் இருமியச்சூர் ஏறு கொண்டுகந்தார் இளம் கோயிலே ஏறு கொண்டுகந்தார் இளம் கோயிலே. நன்றிங்கய்யா. பெருமான் அறத்தின் அடையாளமாகிய ஏறு கொண்டு உகந்தான் அறமாவது மனத்துக்கண் மாசிலநாதன். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. திலகவதி அம்மா வாங்க. வெப்ப வண்ணத்து. திலகவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். வண்ணத்து நாகம் பெறுபவே கௌப வண்ணத்து கனல் விரித்தாடுவர் செவ்வ வண்ணம் திகழ்த்திருமியச்சூர் செவ்வ வண்ணம் பிரானிளங்கோயிலே செவ்வ வண்ணம் திகழ்த்திருமியச்சூர் எவ்வ வண்ணம் பிரானிளங்கோயிலே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்ற வகையிலே பெருமானை செவ்வ வண்ணம் திகழ் திருமியச்சூர் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. பொன்னம் கொண்டையும். 6வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். படிங்க. பொன்னம் கொன்றையும் பூவணி மாலையும் பின்னும் செஞ்சடை மேல் பிறை சூடிற்று மின்னும் மேகலையாளோடு மீச்சூர் இன்ன நாள் அகலார் இளங்கோயிலே. இங்க இருக்கிற பெருமாட்டி மேகலாம்பாள் என்ற பேர், அதனால மின்னும் மேகலை என்ற சொல்ல பயன்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. படைகொள் பூதத்தன். அடியேன் படிக்கிறேன். படைகொள் பூதத்தின் பகை கொண்ட தாரினான் சடைகொள் வெள்ளத்தான் சார்ந்த வெண்ணீற்றை நான் இடைகொள் ஊர்தியானான் திருமியச்சூர் இடை கொண்டு ஏத்த நின்றார் இளங்கோயிலே இடை கொன்று ஏத்த நின்றார் இளங்கோயிலே. திருச்சிற்றம்பலம். அலை பாய்கிற கங்கையை சடையிலே சூடி சாந்தமாகிய நீர் அணிந்திருக்கிறான் என்பதை சடைகொள் வெள்ளத்தன் சாந்த வெண்ணீற்றன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 6 கொண்ட சடையினர். சதானந்தன் ஐயா வாங்க. 8வது பாட்டு. சிற்றம்பலம். 6 கொண்ட சடையினர் தாமும் ஓர் வேறு கொண்டதோர் வேடத்தராகிலும் கூறு கொண்டு வந்தாளோடு மீயச்சோர்
ஏறு கொண்டு வந்தார் இளம் கோயிலே. திருச்சிற்றம்பலம். இங்க இருக்கிற பெருமான் சகல புவனேஸ்வரர் மேகலாம்பிகையை தன் பாகமாக கொண்டிருக்கிறான். கூறு கொண்டு உகந்தானுட மிகச்சு. வாழ்க வாழ்க. வேதத்தான் என்பர் வேள்வியுளான் என்பர். சித்ரா. திருச்சிற்றம்பலம். வேதந்தான் என்பர் வேள்வியுளான் என்பர் பூதந்தான் என்பர் புண்ணியன் தன்னையே கீதத்தான் கீழே இருந்திரு மீச்சியூர் ஏதன் தீர்க்க நின்றாலிலும் கோயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டுனல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டார் பாதம் நன்னிடச் செய்துன்னு பாடுவார் சேக்கிழார். அதுக்கு அடிப்படையான இந்த பாடல். வேதம் தான் என்பர் வேள்வியுளான் என்பர். வேள்வி செய்கிற போது வேதமாகிய அஞ்செழுத்தை ஓதி வேள்வி செய்ய வேண்டும். அந்த அஞ்செழுத்தாகிய கீதத்தை பாடினால் அவன் நம்முடைய ஏதத்தை தீர்ப்பான் என்ற வகையிலே அமைந்த பாடல். அந்த பாட்டு இன்னொரு முறை படிக்குமா? வேதத்தான் என்பர் வேள்வியுளான். திருச்சிற்றம்பலம். வேதந்தான் என்பர் வேள்வியுளான் என்பர் பூதந்தான் என்பர் புண்ணியன்றன்னையே கீதந்தான் கீழ ருந்திரு மீச்சியூர் ஏதன் தீர்க்க நின்றால் இளங்கோயிலே. திருச்சிற்றம்பலம். பெருமான் பூதத்தனாக இந்த உலகிலே அமைந்திருக்கிற ஐம்பூதங்களாக அந்த பெருமான் இருக்கிறான். அந்த பூதத்தானாகிய அந்த பெருமானுக்கு வேதமாகிய அஞ்செழுத்து ஓதி வேள்வி செய்தால் அந்த அப்படி ஓதுகிற அந்த கீதமாகிய நாதத்தின் வழியாக பெருமான் நமக்கு வந்து அருள் செய்து நம் ஏதங்களை தீர்ப்பான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கடுக்கண்டன் கைலாயமலை. வாழ்க. 10வது பாட்டு. வேலரசி அம்மா. சிவாய நமங்கய்யா. கடுக்கண் கண்டன் கையிலாய மலைதனை எடுக்கலுற்ற ராவணன் ஈடர விடுக்கணின்றி வெகுண்டவன் மீயச்சூர் இடுக்கண் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே. இடுக்கண் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே. திருச்சிற்றம்பலம். அவன் இடுக்கண் தீரன் என்றான் இளங்கோயிலே என்று இளங்கோயில் அமைப்பதே அந்த பெருங்கோயில் மீண்டும் விரைவாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அந்த இளங்கோயில் அமைத்தல். அதனாலே இடுக்கண் தீர்தல் என்பது பெருங்கோயில் வருவதற்கான அந்த தடைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று, அந்த இடுக்கணை நீக்க வேண்டும் என்று அவனருளாலே அவன் தாழ் வணங்குதல். அதனால ராஜாராணி அம்மா கேட்ட மாதிரி விரைவில் பூரணேஸ்வர பெருமானும் பூரணாம்பிகையும் கருவறையில போய் சேர்ந்து நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த நன்னாளில பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. அதை காலையில நினைவுபடுத்துறாங்க. நன்றி நன்றி. சரி, அடுத்து என்ன 10 நிமிஷம் இருக்கு. அடுத்த பதிகம் படிக்கலாமா நாளைக்கு வச்சுக்கலாமையா? படிக்கலாம்யா. சரி. 12வது பதிகம் திருவேழிமிழலை. பண் வந்து திரு குறுந்தொகை. பகற்பண் 4, நாழிகை 10 - 12, மணி வந்து 9:36, 10:48. ராகம் வந்து இந்தோளம். காவிரி தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பூந்தோட்டம் பகுதியில் இருக்கிறது. பெருமான் வீழி அழகர், அம்மா வந்து அழகுமுறை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 262. காலம் தவறு தீர்ந்தெங்கும். நன்றிங்க. திரு வேலிமிழலை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 262. திருச்சிற்றம்பலம். காலம் தவறு தீர்ந்து எங்கும் களிவான் பொலிந்த புனல் கலந்து ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாத்தி நீல கண்டர் உரைப்பதிகள்
பிறவும் வணங்க நினைவுற்றார். நன்றிங்க. திருவெருமலைக்கு ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் முதல்ல அங்க இருக்கிற அந்த இடங்கள் ரொம்ப அருமையா வரவேற்பு கொடுத்தாங்க. அங்க போய் தங்கி இருக்கிற காலத்திலே பஞ்சம் வந்தது. பெருமான் அருளாலே படிக்காசு பெற்று என்ன பண்ணாங்க, அடியார்களுக்கெல்லாம் உணவளித்தார்கள். அந்த பஞ்சம் தீர்ந்த பிறகு அந்த படிக்காசு வரைவது மறைந்து போனது. அதுக்கப்புறம் பெருமான் அருளை வேண்டி பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தாலே அந்த இன்னும் கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்து பல பதிகங்கள் பாடினார்கள். நன்றி சொல்லும் முகத்தானே அமைந்த பாடல்னு சொல்லி பெருமானுக்கு நன்றி படிக்காசுதான் அந்த படிக்காசநாதனுக்கு நன்றி சொல்வதற்காக பாடிய பல பாடல்களே இதுவும் ஒன்று என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கரைந்து கைதொழுவாரையும் காதலன் வரைந்து வைதெழுவாரையும் வாடலன் நிறந்த பாரிடத்தோடவர் நித்தலும் விரைந்து போவது விழிமிழலைக்கு விரைந்து போவது விழிமிழலைக்கு வரைந்து வைதெழுவாரையும் வாடலன் என்று சொல்லி பெருமான் அடியார்களுக்கு எந்த துன்பமும் தரமாட்டான் என்பதற்கு அடையாளமாக இருவருக்கும் படிக்காசு தந்தான். அப்படி படிக்காசு தந்த பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தானே அருளப்பட்ட பாடல். வாழ்க வாழ்க. ஏற்று வெல்கொடி. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள். ஏற்று வெல்கொடி ஈசன் தன்னாதிரை நாற்றம் சூடுவ நன்னரும் திங்களார் நேற்று சந்தன வெள்ளை விரவலார் வேற்று கோலம் கொள் வீழிமிழலையே. சிவாய நம. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான். அந்த பேராயிரத்திலே ஒரு பெயராக அமைந்தது ஆதிரையான் என்ற பெயர். ஆதியன் ஆதிரையன் அனலாடிய ஆழரகன். அங்க இந்த இடத்துல ஏற்றுவில் கொடியான் ஈசன் ஆதிரை என்று அதை அந்த திருவாதிரை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. புனைபொற் சூலத்தன். செல்வம் அம்மாங்க. செல்வம். புனைபொற் சூலத்தான் போர்விடை ஊதியான் வினை வெல்நாகத்தன் வெண்மழுவாளினான் நினைய நின்றவன் ஈசனையேயனா வினையிலா தொழும் வீழிமிழலைக்கே. நினைய நின்றவன் ஈசனையேயனா வினையிலார் தொழும் வீழிமிழலைக்கே. திருச்சிற்றம்பலம். பெருமான் இணைந்தால் வினை இல்லை. ஏன்னா எல்லாம் அவன் செய்கிற நிலையில் செய்கிற போது அந்த வினைக்கான வாய்ப்பு இல்லை. அதனால நினைவிலா நின்ற ஈசன் வினையிலா தொழும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து செல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி அம்மா வாங்க. மாடத்தாடு மனத்தோட 4வது பாட்டு. சிற்றம்பலம். நமச்சிவாயவே. மாடத்தாடு மனத்துடன் வைத்தவர் கோடத்தார் குரு கேத்திரத்தார் பலர் பாடத்தார் பழி பார்ப்பழி பல்லதோர் வேடத்தார் தொழும் வீழிமிழலையே. வேடத்தார் தொழும் வீழிமிழலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. குருக்கேத்திரத்தார் பலர் என்று சொல்லி இந்த குருட்சேத்திரத்திலிருந்து வந்த பஞ்ச பாண்டவர் மாதிரிலாம் இங்கே வந்து வணங்கினார்கள் என்பதை நினைவுபடுத்துகிற பாடலாக சொல்லுவார்கள். வேடத்தார் குருக்கேத்திரார் பலர் பாடத்தார் என்று அந்த மகாபாரத நினைவுபடுத்துற பாடல் இந்த பாடல் சொல்லுவாங்க பெரியவங்க. வாழ்க வாழ்க. அடுத்து எடுத்த வெல்கொடி. லலிதா பாலசுந்தரம். நமசிவாய ஐயா. ஐயா பாடட்டுங்களா? பாடுங்க பாடுங்க. அடுத்தது மல்லிகா பாடுங்க. நமசிவாய். திருச்சிற்றம்பலம். எடுத்தவெல் கொடியேருடையான் தம
உடுப்பர் கோவணம் உணப்பது பிச்சையே கெடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினை விடுத்து போவது விழிமிழலைக்கே கெடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினை விடுத்து போவது விழிமிழலுக்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. கெடுப்பதாவது கீழ் வல்வினை என்று சொல்லி நம்மை கெடுப்பது எது? அந்த சஞ்சிதமாகிய அந்த பெரிய மூட்டை தான் நம்ம கெடுக்குது. அதனால்தான் பிறவி வருகிறது. அந்த அந்த சஞ்சிதத்தை கெடுப்பது யாரு? அவன் தான், பெருமான் தான் வந்து கெடுக்கணும். அது அவன் தான் அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி வந்து அவன் தான் அந்த வல்வினையை கெடுக்க வேண்டும். அதனால அதுக்கு கீழ்வல்வினைன்னு பேரு. அதுக்கு மேல மேல்வினைன்னு உனக்குது, அது ஆகாமியம்னு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிற நாம இப்ப அனுப்புகிறத நடுவினைன்னு சொல்லுவாங்க. கீழ்வினை, மேல்வினை, நடுவினை. கீழ்வினை என்பது சஞ்சிதம், மேல்வினை என்பது ஆகாமியம், இப்ப நடுலுகிறது பிராரப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எஞ்சு வினை, ஏன்ற வினை, ஏறு வினை. அதுல கீழ்வினை ஆகிய சஞ்சிதம் தான் நம்மை கெடுக்கிறது. ஆனா அந்த கெடுக்கிற அந்த கீழ்வினையை பெருமானே குருவாக வந்து கெடுத்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற சித்தாந்த பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. குடலை யாழ்மொழி. சிவாய நம. குழலையாய் மொழியாரிசை வேட்கையால் உழலையாக்கையை ஊனும் உணர்விலீர் தழலை நீர்மடி கொல்லன்மின் சாற்றினோம் மிழலையானடி சாரவின்னால்வரே மிழலையானடி சாரவின் ஆழ்வரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. உழலை ஆக்கையை ஊனும் உணர்வினீர். இந்த உடம்ப நாம நல்வழியில பயன்படுத்தணுமா தீவையில பயன்படாமல் உணராமல் நன்மை தீமை உணராமல் இருக்கிறோம். அதை உணர வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தீரன் தீத்திரளன். மல்லிகாமா படிக்கட்டுங்களா? படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தீரன் தீர அவன் சடை தாங்கிய நீரன் நாடிய நிற்றவனார் கொன்றை தாரன் மாலையன் முன்னுருங்க அந்நியன் வீரன் வீலி விழலை விகிர்ந்தனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருவடியை வணங்கிறேங்கய்யா. வாழ்க 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 வாழ்க. தாரன் மாலையன் தன்னருங்கண்ணியன் என்று பெருமானை பறித்த மலர்கொடு அங்கையில் ஏந்தும் பணியடியோம் என்ற வகையில நினைவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தாரன் மாலையன் தன்னருங்கண்ணியன். வாழ்க வாழ்க. அடுத்து எரியினார் இறையாடு காட்டிடை. வாழப்பாடி சித்ரா. எரியினார் இறை யாரிடு காட்டிடை நரியினார் பரியாமையில் இன்றதோர் பெரிய நார்த்தம் பிறப்பொடு சாதலை விரியினார் தொழும் வீழிமிழலையே பெரிய நாதம் பிறப்பொடு சாதலை விரியினார் தொழும் வீழிமிழலையே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நரியை குதிரை பரியாய்க்கு ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மருந்துரையான் என்ற திருவாசக பாடலை நினைவுபடுத்துகிற பாடலாக இந்த பாடலை சுட்டுவார்கள். நரியினார் பரியா மகிழ்கின்றதோர் என்று. வாழ்க வாழ்க. அடுத்து நீண்ட சூழ்சடை. தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீண்ட சூழ்சடை மேலோர் நிலாமதி காண்டு சேவடி மேலோர் காணை கழல்
வேண்டுவார் அவர் வீதி புகுந்திலர் மீண்டும் போவது வீழி நிழலுக்கே. வேண்டுவார் அவர் வீதி புகுந்திலர் மீண்டும் போவது வீழி நிழலுக்கே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வேண்டுவார் அவர் வீதி புகுந்தில பெருமான் திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதக்கா அவன் வீதியிலே வந்து அருள் செய்கிறான். அதனாலே அவனிடத்திலே நாம் வேண்டினால் அந்த வேண்டுவதை தரக்கூடிய ஆற்றலை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அதற்காக அப்படி அந்த ஈவதற்காக அவன் வெளியிலே வந்து நமக்கு அருள் செய்கிறான். அதனால்தான் அந்த திருவிசைப்பல ஒரு பாட்டு, நையாத மனத்திறனை நைவிப்பான் இத்தருவே ஐயானே உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரளோக்கே சுந்தரன்ற அந்த திருவிசைப்பா பாடலை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்திருந்த பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பாலை யாழோடு பத்மாவதி அம்மா வாங்க. பாடுறேன். அடுத்தது ஸ்ரீதேவையா வாங்க. ஸ்ரீதேவையா. திருச்சிற்றம்பலம். பாலையாழோடு செவ்வடி பண்கோழ பாலையாளோடு செவ்வடி பண்கோழ மாலை வானவர் வந்து வழிபடும் ஆடையாரழல் அந்தனர் ஆகுதி வேளையா தொழும் வீழிமிழலையே ஆளையாரழல் அந்தனர் ஆகுதி வேளைய தொழும் வீழிமிழலையே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆணொன்று பேசற்கரியவன் என்று அந்த பெருமான் பண்ணின் இசையாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக பாலையாழோடு செவ்வழி பண்கொள என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி அதன் மூலமாக அந்தணர்கள் ஆகுதி செகுதல் பண்போதி ஆகுதி செய்தல் என்பது பழைய மரபு. அந்த மரபெல்லாம் மறந்தே போனது. தில்லை வாழ் அந்தணர்களும் மற்ற அந்தணர்களா அந்தணர் என்போர் அறவோர் என்ற வழியிலே மனத்துக்கண் மாதிரநாதல் என்ற வழியிலே அந்த பண் வகையிலே பெருமானுக்கு வேள்வி செல்வ பழைய மரபு. அதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம். அது நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இது பாடனா படிக்கிறையா? படிக்குமா. மழலையேற்று மலாலன் திருமலை சுழல ஆத்தெடுத்தான் முடி தோலீர கழல் கொள் காலில் திருவிரலால் ஊன்றலும் மிழலையானடி வாழ்க என வீழ்த்ததே மிழலையானடி வாழ்க என வீழ்த்ததே. திருச்சிட்டம்பலம். கழல்கொள் காலின் திருவிரல் ஊன்றலும் விழலையானடி வாழ்கன விட்டதே. பெருமானுடைய அந்த பெருவிரலாலே அமுக்கியது ராவணனை இதா இருக்க அவனை தண்டிப்பதற்கல்ல, அவனுக்கு வாழ்வு தருவதற்காக என்று சொல்கிறார். என்ன அந்த திருவிரல் ஊன்றியது மிழலையானடி வாழ்கன விட்டதே. அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்து அவனை வாழ வைத்தார். அப்ப திருவடி சூட்டிய சிறப்புக்குரிய அந்த பாடல். வாழ்க வாழ்க. இதோட இன்னைய நிகழ்ச்சி நிறுத்திக்கலாம். நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? திருப்பொன்னூசல் கணபதி ஐயா வாங்க ஐயா. எத்தனாவது பாடல் சொல்லுங்க? ரெண்டாவது பாட்டு. முதல் பாட்டு 8-16-2.
ஐயா இருக்காங்களா? ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. நாளையிலிருந்து நான் ரெடியா இருக்கேன்பா. நீங்க எழுக்கல பார்த்தேன். அடுத்தங்க பாட சொல்லுப்பா. போரூர் செண்பகவல்லியாமா பாடுங்க. பொன்னூசல். மூன்றங்கு இலங்கு நயன தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குலமங்கை பொன்றங்கு அண்ணனடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்த திருக்கதம் அடைப்பித்த பரமேஸ்வரி அம்மா வாங்க. திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு. பரமேஸ்வரி அம்மா. விடுமின் வெகுளி. சிவாய நம ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையானடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் உயங்கண்ணாழ்வான் புகழ்களையே உடைபட்டு உருகி போற்றுவோம் உயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மன்னம் வேண்டும்னு என்னுடைய புகழை களைவதற்காக பெருமானை போற்றுவோம்னு சொல்றார். வாழ்க வாழ்க வாழ்க. வாங்க வாழ்த்து படிங்களா சங்கரன்? ஸ்ரீதேவி ஐயா வாங்கய்யா வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே வாழ்கந்தனர் வானவராணினம் வேள்க தன் புனல் வேந்தனும் பொங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்ணாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்னத்தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மானை எலி வந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மரக்கலுமாமே வான்முகில் வளாது பெய்க மடி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் இரவு ஐயா முடிச்சிருங்க. நன்றிங்க சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அப்பா பெரிய ஐயா சொல்லுங்க. வந்து
வயசு தொட்டு இல்லைங்க, இருக்கிற உள்ள இருக்கிற ஞானத்துக்கு தான் நம்ம மதிப்பு மரியாதை. ஞானம் சரி. பெருமான் கொடுக்குது. பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க பெற்றால் பெருமான் தரதா ஞானம். வாழ்க்கை சொல்லுங்க. சரி, இந்த மீசூர் பதியம் பாடினவன் ஆமா பாலாயம் பண்றதுக்கு அது அந்த எல்லா இடத்துக்குமே அந்த மீசூரை குறிக்கலாமா, இல்ல அந்தந்த கோயிலினுடைய மூர்த்திக்கு பெயர் குறிக்கலாமா? அந்த இளங்கோயில் அமைத்தல் என்பது இப்ப திருப்பணி சீக்கிரம் நிறைவேறணுன்றதுக்கான பிரார்த்தனை பாடலா சொல்லுவாங்க. அதான்பா, ஒவ்வொரு பாட்டுக்கும் மீச்சூர் மீச்சூர் வருது. அது இப்ப இளங்கோயில் இளங்கோயில் முடியும். இளங்கோயில் அமைத்தேன்னா பெருங்கோயில் விரைவா அமையணுன்றதுக்காக விண்ணப்பத்துக்காக பாடுற பாட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, வேற ஒரு இப்போ இன்னொரு இடத்துக்கு பாலாயம் பண்றோம்னாக்கா அந்த கோயிலுடைய மூர்த்தி கடத்தை சொல்லணுமா, இதையே சொல்லலாமா? இதையே சொல்லலாம். பெருமான் பேராயிரம் பரவி வானோரியத்தம் பெம்மான். அதனால பெருமானுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பாட்டு சொல்லி வழிபாடு செய்தா மிகச்சூர் பெருமானுடைய அருள் இங்க வந்து நிற்கும். அது வந்து நிற்கும். அவ்வளவுதான். இதுதான் பெரிய ஐயான்னு சொன்னேன். சரி, நல்லது. நம்ம பெரிய கொடுத்த கொடையை பயன்படுத்துற அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடைய அதை கருவியா இருந்து பயன்படுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை பயன்படுறது நம்முடைய குறை, பயன்படுத்த வேண்டும் என்பது விண்ணப்பம், அவ்வளவுதான். சரிங்களா? நல்லது. புண்ணியம் சிவா. எந்த இடத்துல பாலாலயம் பண்ண இந்த பாட்டை சொன்ன அந்த மீயச்சூர் பெருமான் அருளால சீக்கிரமா அந்த கோயில திருப்பணி நிறைவேறும் என்பது நம்முடைய நம்பிக்கை. தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும். தோற்றும் கோயில் என்பது இளங்கோயில், தோன்றிய கோயில் என்பது பெருங்கோயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாழ்க வாழ்க. நீங்களாம் நீழி வாழ்ந்து பல பேருக்கு பல எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை உதிக்க அறுபடினாப்பா. சிவா சிவா. முடிக்கும் போது அந்த பாட்டை சொல்லி முடிக்க பார்க்கலாம். அந்த முதல் பாட்டை சொல்லுங்க, தோற்றும் கோயிலும் பாட்டை. அந்த பாட்டு சொல்றீங்களா? சொல்றேன்பா. தோற்றும் கோயிலும் முதல் பாட்டை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் திருமுறையில 11வது பதிகம் முதல் பாட்டு. சிவாய சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பல குலமைய கொற்றம் பண்ணே குளிர் புன் தடையார் கேற்றங்கோயில் கண்டீரங்கோயிலே. அப்பா இது இல்லையே சொல்றாருப்பா. அதாவது வேற்று கோயில் பல குல, எல்லா கோயிலுக்கும் எந்த கோயிலா இருந்தாலும் இதை சொல்லலாம், இதுல சொல்றாருப்பா. நல்லது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். எல்லா கோயிலுக்கும் இது பொருந்தும். நம்முடைய திருமுறை தமிழ் எங்கோடாலும் பயன்படுத்தலாம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர் அப்படின்ற அந்த வகையில எந்த கோயிலுக்கு இந்த திருமுறைகளை பயன்படுத்தலாம். நம்முடைய தமிழ் பெரியவர்கள் நமக்கு கொடுத்த கொடை. அதனால ஏற்றம் கோயில் கண்டீர், அந்த நாம் அமைக்கிற கோயில் ஏற்றம் பெற வேண்டும், அதன் மூலமாக நாமும் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் செய்த விண்ணப்பம். சமஸ்கிருதத்தை எத்தனையோ சொல்றாங்க, என்ன பொழுது ஓடுறாங்க.
சிவா. அது அது அவருடைய முறையை அவங்க செய்யறாங்க, தப்பு இல்ல. நம்மத அவங்க இது பண்ண வேண்டாம். அவங்க வழியில அவங்க வழிபாடு பண்றாங்க. அவரவர் உள்ளபடி ஈசனருளாலே அவரவரை கொண்டு ஏற்பமானால் நம்ம யாரையும் கொலை சொல்ல வேணாம். நம்முடைய செயலை அவங்க குறை சொல்லாமதான் போதும். சரிப்பா, அவங்க சொல்ற இதை நான் புரிஞ்சு சக்தி இல்லையப்பா. அந்த மொழி கருத்து தெரியலையப்பா நம்மளுக்கு. அது சொல்லி என்ன புண்ணியம்? அவங்களுக்கு அது புண்ணியமா தோணுதியா? அவங்களுக்கு அது புண்ணியமா தோணுது. அவங்க நினைப்பு அந்த மாதிரி, நம்ம நினைப்பு இந்த மாதிரி. அவ்வளவுதான். நமக்கு எது புரியுதோ அதை நம்ம செய்வோம், அவங்களுக்கு புரியுதோ அவங்களும் செய்யறாங்க. அவ்வளவுதான். நன்றி நன்றி. முடிச்சிருங்க. அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள செய்யறவங்க அங்க இருந்து அந்த மொழி எடுத்துன்னு வந்து செய்யல. அவங்க இங்க வந்து என்ன பண்றாங்க, வேற எதோட இதனால அதை கொண்டாந்து திணிக்கிறாங்க. அந்த திணிப்பு தான் பவானான்னு சொல்றாங்க தவிர அவங்க செய்யறத தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க பிறவிலேயே அங்க இருந்து வடமொழியை தூக்கிட்டு வந்தவங்க இல்லை. இங்க வந்து அதை கத்துக்கிட்டு அவங்க வந்து பரப்புறாங்க. அதனால நம்முடைய தமிழை அவர்கள் தரம் தாழ்த்தி பேசுகிறார்கள். தமிழ் பேசினா அது நீச மொழி, அதை தீட்டுன்னு அப்படி சொல்றதுதான் தப்பு. கருவறைக்குள்ள தமிழ் போனா அது தீட்டுன்னு சொன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதான் நம்முடைய கோரிக்கையை தவிர அவங்க சொல்ல மனம் தடுக்கலாம். ஆனா நம்மள அவங்க தடுக்க கூடாது. அவங்களுக்கு இப்படி உரிமை உண்டு, அதே உரிமை நமக்கும் உண்டு. கோயிலுக்குள்ள போய் அவங்க கருவறையில பூசை பண்றாங்கன்னா, கருவறையில இடையூறு வந்தா அந்த இடையூறு அவங்களால போக்க முடியுமா? நம்ம தான் உள்ள போய் துவக்கணும். அப்பதான் அந்த பாலாலயம் பண்ற வேலை பண்றாங்க. அப்ப கூட சக்தி இறக்கிட்டு பாலாலயம் பண்ண உள்ள விடுறாங்க. அப்புறம் பாலாலயம் முடிச்சுட்டு கும்பாஷம் பண்ண மறுபடியும் உள்ள வர தள்ளி போய் நில்லுன்றாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் நம்முடைய விண்ணப்பம். முதல்ல ஆரியர்கள்லாம் வந்து அந்த நாள்ல ஆடு மாடு மேய்ச்சிருந்தவங்க தானே சுவாமி. கடைசியில அந்த காலத்துல அரசர்கள் வந்து கொண்டாந்து குடியேற்றி அவங்கள பூஜைக்குள்ள நியமிச்சுட்டாங்க. அந்த காலத்துல அந்த குடியாட்சியில அது அவங்க என்ன இப்ப வந்து அந்த முடியாட்சி காலத்துல பண்ணதை இப்பவும் குடியாட்சியில அதே தான் நடக்கணும்னு அவங்க வற்புறுத்தலாம் நிக்கிறாங்க. அதுக்கு அது மேலிடத்துல அவங்களுக்கு கோர்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு துணையா நிக்குது. என்ன பண்றது? எல்லாம் காலம் செய்த கோலம். நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப அறிவா பேசினா அது ஒரு அரசியல் ஆயிடும். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 5ஆம் திருமுறையின் பாராயணம் செய்தோம். அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை அடியார் பெருமக்களின் வணக்கம் தெரிவித்து நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:50க்கு நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் என்ற தலைப்பிலே நாயன்மார் குறித்த சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பியாண்டார் நிகழ்வில் தெய்வ சேக்கிழார் மற்றும் உமாபதி சிவம் பாடிய பாடலும் பாடல் விளக்கமும், அதைத் தொடர்ந்து CK ஐயாவின் சிந்தனை ஓட்டத்தையும் சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த ரெண்டுத்துக்கு இடையில எங்க சாமி சிவா போய் சிதம்பரத்துல 10 நாள் தங்கிட்டு வந்து அவருடைய அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். நன்றிங்க. அது நீங்களே வச்சுக்காதீங்க, எங்களெல்லாம் கொஞ்சம் கொடுங்கயா. 10 நாள் போய் தங்கிருக்கீங்க, நிறைய அனுபவம் இருக்கு உங்களுக்கு. நடராஜ பெருமான டெய்லி வணங்குனீங்க, நிறைய வகுப்பெல்லாம் கேட்டீங்க. அந்த 10 நாள் அனுபவத்தை எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பகிரக்கூடாதா? பகிரலையா? உணர்ந்ததை எப்படி பகிர்ந்து தெரியல. நன்றிங்க. நன்றி. அது ஒரு பதிவு போடுங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. சிதம்பர அனுபவங்கள் தலைப்புல ஒரு பதிவு போட்டுங்க. நன்றி. ஐயா நடராஜா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா.